ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் கூட போதாதுங்க இந்த சட்னி அரைக்கிறதுக்கு. டக்குன்னு அரைச்சி டக்குன்னு சாப்பிடலாம். சூப்பராகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துங்க. ஒரு கைப்பிடி தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் ஏதாவது ஒரு வெங்காயத்தை சேர்த்துங்க. தேவையான உப்பை சேர்த்துங்க. சின்ன சைஸு புளியை சேர்த்துங்க. ஒரு 4-5 பல் பூண்டு பல் சேர்த்துங்க. மிக்ஸி ஜார் மூடியை போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்ததுக்கு நல்லா ஒட்ட அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை சட்னி தாங்க இதுக்கு பேர். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வசதி வச்சுங்க. அது பன் தோசையை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அரைச்சதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு ஒரு தாளிப்புண்ணு கொடுத்துருங்க. கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலையை போட்டு நல்ல நெய்யில் நல்லா கொதிக்க காய்ச்சி கொண்டு இந்த சட்னியில் ஊற்றி ஒரு ஸ்பூனை போட்டு கலக்கி வச்சுட்டு சுட இட்லியோ தோசையோ வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பச்சை சட்னினா பச்சை சட்னி தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் கூட பத்தாது. இட்லியும் தோசையும் ஊற்றிக்கிட்டே கூட சைடில் டக்குன்னு செஞ்சலாம். நாங்கள் பன் தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, பாய்.